ஹாய் கைஸ், இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ் ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் ஒர்க் ஸ்பேஸ் இருக்கா ரோபோட் பார்த்து பார்க்கலாம். ஓகேவா? சிலிண்ட்ரிக்கல் ஒர்க் ஸ்பேஸ் இந்த சென்ஸ் TLO. ஓகேவா? ட்விஸ்டிங் லீனியர் அண்ட் ஆர்த்தோகோனல். இது வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஒர்க் ஸ்பேஸை உருவாக்கும். ஸோ வந்து இந்த ரோபோட்டோட என்ன பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்கலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் ஈக்குவல் டு ரொட்டேஷன் அலாங் translation along z. ஓகேவா? translation along z, rotation along z, and first தேர்வுனாங்க. அடுத்தது வந்து translation along translation along x. ஓகேவா? இது வந்து எப்படி translation along z, rotation along z, translation along x ன்னு இன்னொரு வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் டைம் நிறைய ஆகுன்றதுக்காக இப்போதைக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இது போடுறேன். இன்னொரு வீடியோவில் வந்து அதை எப்படி ட்ரான்ஸ்லேஷன் ஆன் ஜெட், ரொட்டேஷன் ஆன் ஜெட், ட்ரான்ஸ்லேஷன் ஆன் எக்ஸ்ன்னு போடுறேன். இப்போதைக்கு ட்ரான்ஸ்லேஷன் ஆன் ஜெட் அப்படின்னா நம்மளுக்கு என்ன, ரொட்டேஷனல் மேட்ரிக்ஸ் எல்லாமே 0 ஆகிடுமா? ஓகே, அண்ட் எல்லாமே 0 இந்த சென்ஸ் எதுவுமே இல்லைன்னா அந்த ஹோமோஜினியஸ் இதில் மட்டும் ஒன்று ஃபில் ஆகும், இது எல்லாமே 0 ஆகிடும். அதுக்கப்புறமா இப்போ வந்து ட்ரான்ஸ்லேஷன் ஆன் ஜெட். ஸோ ட்ரான்ஸ்லேஷன் தான் நம்மளுக்கு இந்த 3 இது தான் வந்து டிஃபைனே பண்ணுறது. இதில் வந்து ஜெட்டில் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குன்னா இதுவும் 0, இதுவும் 0, இந்த இடத்துல மட்டும் டிஃபைன் ஆகும். அதை வந்து நம்ம எல்லுன்னு எடுத்துக்கலாம். ஸோ மீதி எல்லாமே ஆஸ் யூஷுவல் ஃபில் பண்ணிடலாம். ஓகேவா? 1 0 0 0 1 0 0 0 1 0 0 0 1. ஓகேவா? இது வந்து ஃபில் பண்ணியாச்சு. ரொட்டேஷன் அலாங் ஜெட். ஓகேவா? இப்போ ட்ரான்ஸ்லேஷன் எல்லாமே 0 ஆகிடும். ஸோ வந்து ரொட்டேஷன் அலாங் ஜெட்னு வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன வரும், ரொட்டேஷன் அலாங் ஜெட்னா ஜெட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணுவீங்க. C alpha minus S alpha, S alpha, C alpha, 0 0 0 0 1 0 0 0 1 0 0 0. ஓகே, இது முடிச்சிட்டோம். ட்ரான்ஸ்லேஷன் அலாங் எக்ஸ். ஓகேவா? ட்ரான்ஸ்லேஷன் அலாங் எக்ஸ் இந்த சென்ஸ் திருப்பி அதே தான், இந்த இடத்துல மட்டும்தான் ட்ரான்ஸ்லேஷன் வரும். ஸோ வந்து இந்த இடத்துல மட்டும் தான் ட்ரான்ஸ்லேஷனுக்கு வரும். ஸோ வந்து அது வந்து 6 கன்சிடர் பண்ணிட்டோம்னா 0 0 1 1 0 0 0 1 0 0 0 1 0 0 0. ஓகேவா? இப்போது ஒன்றும் கிடையாது, இது எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கும். ஓகேவா? இதுக்கு வந்து மேனுவலாக மல்டிப்ளை பண்ணல, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி மேனுவலாக மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஸோ அதனால் ரிசல்ட் பண்ணுறது. ஓகேவா? ரிசல்ட் என்ன வரும்னா C alpha minus sin alpha C alpha 0 0 RC alpha R sin alpha right minus 0 0 L 0 sorry 1 1 0 0 0. இது நீங்கள் மேனுவலாக பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இந்த மேட்ரிக்ஸை காணிக்க பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இது வந்து என்ன, இது சிலிண்ட்ரிக்கல். இந்த மாதிரி நீங்கள் வந்து கியூபாய்டல் ஒர்க் ஸ்பேஸ் இருக்க ரோபோட்டு, ஸ்பெரிக்கல் ஒர்க் ஸ்பேஸ் இருக்க ரோபோட்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் எதுக்கு நம்ம இப்போது இந்த இடத்துல பண்ணி பார்க்குறோன்னா, இப்போது நெக்ஸ்ட் வந்து இந்த கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி வந்து சிம்பிளான கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகேவா? எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம்னா, நான் ஓகே நெக்ஸ்ட் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணுறேன்னா சிலிண்ட்ரிக்கல், கியூபாய்டல் அண்ட் ஸ்பெரிக்கலோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ்லாம் இங்கே எழுதி பார்க்குறேன். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்பெரிக்கல் ரோபோட்டோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? எப்படின்னா ரொட்டேஷன் அலாங் ஃபஸ்ட்டு வந்து ரொட்டேஷன் அலாங் செட்டு, அப்புறம் ரொட்டேஷன் அலாங் ஒய், அப்புறமா வந்து ட்ரான்ஸ்லேஷன் அலாங் செட். ஓகேவா? இது வந்து ஸ்பெரிக்கல் ரோபோட் வருது. பட் கன்சிடர் பண்ணுங்க 2 ரொட்டேஷன் வருது. சரியா? அப்போது ட்ரான்ஸ்லேஷன் வந்து இந்த இடத்துல எல்லுன்னு எடுத்தனால இந்த ட்ரான்ஸ்லேஷன் வேரியான்னு சொல்லிட்டு 6ன்னு எடுத்தோம். ஸோ அதே மாதிரி தான் ரொட்டேஷன் வந்து ஃபஸ்ட் இதில் வந்து ஆல்ஃபா இருக்குன்னா செகண்ட் இதில் வந்து பீட்டான்னு வரும். ஸோ வந்து எப்படி சொல்கிறது, ஆங்கிள்ஸ் வந்து எல்லாத்துலையும் சேமாக இருக்காது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரொட்டேஷனோட ஆங்கிள் வந்து ஆல்ஃபான்னு எடுத்துருவோம், செகண்ட் ரொட்டேஷனோட ஆங்கிள்ஸ் வந்து பீட்டான்னு எடுத்துருவோம். ஸோ அப்போ தான் கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது. ஓகேவா? நான் எதுக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சைட்லேயே எழுதி போடுறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே கைஸ், இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.